ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நாங்க பள்ளியவனர்பேட்டையில இருக்கிற டிபிகே ஸ்ட்ரீட் தாங்க வந்திருக்கோம். இங்க வந்து வருஷம் வந்து சேரி ப்ரோக்ராம் வந்து நடத்துறாங்க. இந்த வருஷம் 12வது வருஷமா எங்க சேரி ப்ரோக்ராம் நடத்திட்டு வந்து 300 கிலோ சிக்கன் பிரியாணி வந்து இங்க மேக் பண்ணிட்டு இருக்காங்க. போன தடவை நாங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிருப்போம். அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த தடவை 2வது வருஷமா நாங்க வந்து வீடியோ வந்து டிபிகே ஸ்ட்ரீட்ல இருக்கிற ஃபியர்லெஸ் காய்ஸ்ங்கிற ஒரு டீம், அந்த பசங்க அந்த காய்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் வந்து இந்த சேரி ப்ரோக்ராம் வந்து நடத்துறாங்க. 12 இயர்ஸா வந்து இவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட சேர்ந்து ஷேர் பண்ணி தான் இந்த ப்ரோக்ராம் வந்து நடத்திட்டு வராங்க. இதுக்கப்புறமா நாங்க மேக்கிங் வீடியோ வந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து டைமிங் ஒரு 9 மணி இருக்கும். இப்போ வந்து எல்லாம் ப்ரிப்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பிரியாணி செய்கிறதுக்காக வெங்காயம் தக்காளி இதெல்லாமே கட் பண்ணதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணால் தான் சமைக்கிறதுக்கு நேரம் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே சிக்கன்லாம் க்ளீன் பண்ணி அதில் மஞ்சள் தூள்லாம் போட்டு மேரினேஷன் பண்ணி வைக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் இங்கே ப்ரிப்ரேஷனுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க. இஞ்சி பூண்டு விழுதுல மசாலாலாம் போட்டு கலந்து வச்சுட்டாங்க. இதுக்கப்புறமா தான் குக் பண்ண போகிறாங்க. இப்போ பிரியாணி ஆல்மோஸ்ட் குக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 2 மணி கிட்ட இருக்கும். ஆல்மோஸ்ட் பிரியாணி வந்து குக் ஆயிடுச்சு. இப்போ தம் போட போகிறாங்க. தம் போட்டுவிட்ட பிறகு தான் பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். இதுக்கப்புறமா தான் சர்வ் பண்ண போகிறாங்க. இப்போ பிரியாணி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவும் ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது. ஸ்மெல்லும் நல்லா வருது.
ஆல்மோஸ்ட் செஹரி டைம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதனால ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்லாம் இங்கே பண்ணிட்டாங்க. ஜென்ஸ் அண்ட் லேடிஸ்க்கு தனித்தனியாக இங்கே அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பேர் வந்து இதில் வந்து சாப்பிட்டு இருக்காங்க, பயனடைஞ்சிருக்காங்க. இந்த மாஹே ரம்ஜான் மஹினா நிறைய ஜகாத் பண்ணுங்க, நிறைய சத்கா கொடுங்க, ஏழை எளிய மக்களுக்கு வந்து உதவி பண்ணுங்க. இது வாங்குங்க, ஆசைப்பட்டது சாப்பிடுங்க, பட் ஃபுட்டை மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க. நிறைய பேர் இந்த சாப்பாடு இல்லைன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் பலஸ்தீனுக்காகவும் துவா செய்யுங்க. இது எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா பண்ணணும்னு சொல்லிட்டு நானும் துவா செய்றேன். நீங்களும் எங்களுக்காக துவா செய்யுங்க. ஈத் முபாரக், அட்வான்ஸ் ஹாப்பி ரம்ஜான் டு ஆல். As usual, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you soon.